வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 3ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை, திருதியை மதியம் 12:31 வரை, அதன் பின் சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய முக்கியத்துவம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரகநிலை. ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் வலுத்து காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 4 குடையவன் 4ஆம் இடத்திலேயே, அதுவும் செவ்வாய் சந்திரன் இணைவு மேஷராசிக்கு எங்கே இணைந்தாலும் அது நன்மையை செய்யும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம், ராசி அதிபதி நீச்சம். நீச்சனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரன், அவர் ஆட்சி. அப்போது அங்கே நீச்சன் பங்கப்படுகிறார். அப்போது மேஷராசிக்காரர்கள் வலுவாகுவதாக அர்த்தம். அங்கே செவ்வாய் வலுத்துட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்தளவுக்கு இது ஒரு பலமான யோக பலம் கொண்ட இடம் இது. அங்கே சந்திரனும் பலம் பெறுகிறார். அப்போது தாய் வழி உறவுகளால் நன்மை. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு ஏற்படும். சுகங்களுக்கான நேரம் இது. சுகமான வாழ்க்கை அமையும். முதல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய விஷயங்களை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். உங்களுடைய பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் வெற்றிகரமாக நடக்கும். யோகமான, வளமான, நலமான நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறுதூர பயணம் ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து செய்திகள் வரும். நல்ல செய்திகளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். வருவாய் வருவதற்கான நாள். தன வருவாய் அதிகமாக ஏற்படும். வருமானத்திற்கு நீங்கள் இப்போ ஏதோ ஒரு திட்டங்களை தீட்டி அதை எந்தெந்த முறையிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அது பிற்காலத்தில் உதவும் அப்படிங்கிற மாதிரியான சில திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். 2ஆம் இடத்தில் 2 கிரகங்கள், அது இரண்டுமே உங்களுக்கு நன்மையான விதத்தில் இன்றைக்கி அமைந்திருக்கு. இந்த 2 கிரகங்களுக்கும் சுக்கிரனின் பார்வை. அதனால் வருவாய் அதிகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் ஈடேறும். சிறப்பான யோகமான நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் ராசியை கடக்கக்கூடிய நேரம். சந்திர பகவான் குருவோடு இணைந்தாலும் செவ்வாயோடு இணைந்தாலும் அது நன்மையை செய்யும். இப்போது செவ்வாய் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் கடகராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம். அவர் நீச்சம் பெற்றாலும் அங்கே பங்கப்படுகிறார். ஏன்னா ஆட்சி பெற்ற நிலையில் சந்திரன் அமைந்திருப்பதால். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும்.
நிலபலன்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம், தோட்டம் துறவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு ஏற்படும். திருமணம் கைகூடும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ முயற்சி எடுத்தால் நடக்கும். 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் திருமண முயற்சிகள் வெற்றியடையும். நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். 2, 11 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் குருவின் பார்வையில். அதனால் இன்றைக்கி நிறையா பொருள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு ஏற்படும். அதாவது உங்களுக்கு தேவையான, வீட்டிற்கு தேவையான, அதாவது கட்டில், மெத்தை அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு ஏசி, ஃப்ரிட்ஜு, அது மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதற்கான ஒரு செலவுகள் ஏற்படும். அது கொஞ்சம் பெரிய செலவாக தான் இருக்கும். அந்த மாதிரியான செலவுகள் ஏற்படும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இந்த நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் வலுத்து காணக்கூடிய நேரம் இது. லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள், ஒன்று நீச்சம் பெற்ற செவ்வாய், ஆட்சி பெற்ற சந்திரன். சந்திரன் 11ஆம் இடத்துல வரும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி. அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக வருவார். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். லாபம் அப்படின்னா பணம், காசு மட்டும் லாபம் இல்லை. நம்ம நேரம் கூட நமக்கு லாபம்தான். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு முயற்சி செய்தோம்னா, ஒருத்தரை போய் பார்க்கணும். அந்த ட்ராவலிங் டைமே நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகும். அப்படின்னா அவரே ஃபோனில், ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன், எதுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னாருன்னா அந்த நேரம் உங்களுக்கு மிச்சம். அது ஒரு லாபம். அந்த மாதிரி பல விதத்தில் உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமாக அமையும். அந்த மாதிரி எல்லா காரியங்களும் அந்த போய் பார்த்து தான் செஞ்சு அது நடக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஃபோனில் பேசினாலே அவர்கள் அந்த காரியத்தை செய்து கொடுத்துருவாங்க. அந்த நேரம் மிச்சம். சில காரியம் ஜெயமாகும். அப்படி எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நன்மையான விதத்தில் நடக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குழந்தை பேர் ஏற்படும். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் பலம் பெற்று காணக்கூடிய நாள். 2, 7 கூடிய கிரகம் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் நீச்சம் நின்ற ஸ்தானத்திற்கு அதிபதி ஆட்சி பெறுவதால் அங்கே அது பலம் பெறுகிறது. அதனால் உங்களுக்கு தொழில் முயற்சி, இப்போ நீங்கள் எது எடுத்தாலும் அதில் வெற்றி. புதிதாக தொழில் தொடங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது நம்மளுடைய, நீங்கள் இதற்கு முன்னாடி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழிலுக்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் ஒரு பேப்பர் தொழில் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு நல்லெண்ணெய் கடை வைக்கணும்னா நல்லெண்ணெய்க்கும் பேப்பருக்கும் சம்மந்தமே இல்லை. வேணால் நல்லெண்ணெயே கையில் துடைக்கலாம் பேப்பர் வச்சு. அப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழிலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து இப்போ செஞ்சிங்கன்னா அதில் வெற்றி அடையும். அப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்ட நாள். அதனால் உங்களுடைய தொழில் எதுவாக நீங்கள் யோசித்தாலும் அதற்கான அடித்தளம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் நடந்துகிட்ருக்குன்னா அதில் சில அபிவிருத்திகளெல்லாம் செய்வீங்க, சில மாற்றங்களை செய்வீங்க. அது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். தன வருவாய் அதிகம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு இப்போ பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்க நேரம் இருக்காது, கணக்கு எழுதி முடியாது. அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய நேரம். நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி. யோக பலம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களெல்லாம் இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு யோக பலம் பிரமாதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 10 கூடிய கிரகம் சூரியன், அவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அவரே லாபாதிபதியாகவும் வரக்கூடிய புதன் ராசியில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசி அதிபதி பாக்யஸ்தானத்தில் நீச்சம் பெறும்போது அங்கே பாக்யாதிபதி ஆட்சி பெறுகிறார். அப்போது நீச்சன் நின்ற ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் ஆட்சியாகுவதால் நீச்சனுக்கு பங்கம். அப்போது மேஷ ராசியோ இல்லை விருச்சிக ராசியோ இந்த நேரத்தில் பலமாயிடுவாங்க. அதில் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகம் பலமாயிடுவாங்க. ஏன்னா பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய், ரொம்ப பிரமாதமான யோகம். உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாமே இப்போ ஈடேறக்கூடிய நேரம். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், குருமார்களின் ஆசீர்வாதம், கோயில் திருப்பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ பேர் கிடைக்கும். பெரிய அளவில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நேரம். தொழிலும் நல்லா நடக்கும். உத்தியோகத்திலையும் உயர்வு உண்டு. எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது.
அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு ஏற்படும். காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 7க்குடையவனும் 4க்குடையவனும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 7க்குடையவன் 4க்குடையவனுக்கு சுக்கிரனின் பார்வை. சுக்கிரன் களத்திரக்காரகன், களத்திர ஸ்தானம் பலம் பெறுகிறது. அதனால் திருமண யோகம் உண்டு. திருமணத்திற்கான வரன் தேடுபவர்களுக்கு இப்போ நல்ல வரன் அமையும். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியடையும். வெளிநாடு வெளியூர் போவதற்கு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ சான்ஸ் கிடைக்கும். நண்பர்களால் உதவி கிட்டும். நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. கும்பத்திற்கு இது சிறப்பான நாள். ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. கோர்ட்டு கேஸுகள்லேருந்து இப்போ ரிலீஃப் ஆகிடலாம். நீண்ட நாளாக இருந்த பழைய கடன், பிக்கல் பிடுங்களோடு இருந்த கடனெல்லாம் இப்போ செட்டில் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. இப்போது சில கடன்கள்லாம் நம்ம 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். அடைக்கவே முடியாது, வட்டி கட்டியே முடியாது. வட்டி அசலை தாண்டி 2 மடங்கு போயிருக்கோம். ஆனாலும் அந்த நபர் நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரியான சில நபர்லாம் உண்டு. நான் உனக்கு இந்த தேதியில் எவ்வளோ கஷ்டப்படும் போது பணம் கொடுத்தேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நபரெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பணத்தை கொடுத்து இப்போ நீங்கள் செட்டில் பண்ணிடலாம். அப்படி ஒரு நேரம் இது. தன வருவாய் அதிகமாக கிடைக்கும். வேற்று மொழி மதம்காரர்களால் ஆதாயம் உண்டு. சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி இது காலம் வரைக்கும் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். இப்போ சந்திரன் அங்கே 5க்குடையவர் கிரகம் அங்கே செல்வதால் நீச்சனுக்கு பங்கம் ஏற்படுகிறது. அதனால் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை. குழந்தைகளின் முன்னேற்றம் சீராக இருக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஆண் குழந்தை பிறக்கும் அல்லது இரட்டை குழந்தை பிறக்கும். அது மாதிரியான யோகம் உண்டு. அதனால் இப்போ நீங்கள் மருத்துவ பரிசோதனை ஏதாவது செஞ்சிங்கன்னா அதில் பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஓரிரு நாட்களுக்குள்ளே அந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சி செய்கிறவங்க செஞ்சிங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை தென்படும். இது யோகமான நல்ல நாள் இது. பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரே போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு மாற்றம் ஏற்படும். இது நல்ல நாள்.